எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் 20 நிமிஷமாக ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இறுதியில் அவற்றிலிருந்து வெளிவர முடியாத அளவிற்கு மிக பலமானவையாகிவிடும். பழக்க வழக்கங்களை தன்னிச்சையாகவோ அல்லது மன உறுதியாலோ வளர்த்து கொள்ளலாம். நான் சிறுவனாக இருந்தபோது எனது பெற்றோர்கள், நீ நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் பழக்க வழக்கங்களை பண்பை உருவாக்குகின்றன என்று என்னிடம் சொன்னது நினைவுக்கு வருகிறது. நாம் நமது பழக்க வழக்கங்களை எப்படி வளர்த்து கொள்கிறோம்? நாம் திரும்ப செய்யும் எதுவுமே நம்ம பழக்கமாகி விடுகிறது. நாம் ஒன்றை செய்வதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். தைரியமாக நடப்பதன் மூலமாக தைரியத்தை கற்றுக்கொள்கிறோம். நேர்மையையும் நடுநிலையையும் பயிற்சி செய்வதால் இத்தகைய பண்புகளை கற்றுக்கொள்கிறோம். இத்தகைய பண்புகளை பயிற்சி செய்வதால் நாம் அதில் தேர்ச்சி அடைந்து விடுகிறோம். நேர்மையின்மை, நியாயமின்மை அல்லது கட்டுப்பாடின்மை போன்ற எதிர்மறை பண்புகளை பயிற்சி செய்தால் அவற்றில்தான் நாம் தேர்ச்சி அடைவோம். மனப்பாங்குகளும் பழக்க வழக்கங்களாகும். இவையே பண்பு அமையும் முறைகளாகும். இவையே நமது மனநிலையாகி நமது செயல்களை தீர்மானிக்கின்றன. பழக்கப்படுத்துதல். நமது பெரும்பாலான நடத்தைகள் பழக்கப்படுத்தலின் விளைவே ஆகும். இவை பழக்கமாகி விடுகின்றன. நாம் எதையாவது நன்றாக செய்ய வேண்டும் என்றால் அது தன்னியல்பாகவே வர வேண்டும். சரியானவற்றை செய்வது பற்றி திட்டமிட்டு அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் அதை ஒருபோதும் சரியாகவே செய்ய முடியாது. அதாவது நாம் அதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். எல்லாருமே சூழலாலும் தொலைக்காட்சி, சினிமா, ரேடியோ போன்றவையாலும் பழக்கப்படுத்தப்பட்டு ரோபோட்டுகளைப் போல நடந்து கொள்ள தொடங்குகிறோம். நல்ல முறையில் நம்மை நாமே வழக்கப்படுத்திக் கொள்வது நம் பொறுப்பாகும். நான் தற்காப்பு போர்க்கலைகளை கற்கும்போது கருப்பு பெல்ட் வாங்கியவர்கள் கூட தடுப்பது, குத்துவது போன்ற அடிப்படைகளை பயிற்சி செய்து கொண்டிருப்பதை கவனித்திருக்கிறேன். ஏனெனில் அவற்றை பயன்படுத்த வேண்டுமானால் அவை தன்னியல்பாக வர வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்கள் வருவதற்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அவற்றோடு வாழ்வது சுலபமே ஆகும். தீய பழக்கங்களை சுலபமாக வருவதாக இருக்கலாம், ஆனால் அவற்றோடு வாழ்வது கடினமாகும். நாம் பழக்கப்படுத்தப்படுவது எப்படி? தன்னுடைய துதிக்கையால் 1 டன் எடைக்கு மேலான சுமையை தூக்க முடிந்த வலுவான யானையை பற்றி நினைத்து பாருங்கள். அந்த வலுவான யானையை ஒரு பலவீனமான கயிற்றால் ஒரு பலவீனமான முறை கம்பில் கட்டி ஒரே இடத்தில் அது நிற்குமாறு எப்படி பழகுகிறார்கள்? குட்டியாக இருக்கும்போதே அந்த யானை ஒரு வலுவான சங்கிலியால் ஒரு வலுவான மரத்தில் கட்டப்படுகிறது. இங்கே குட்டி பலவீனமானது, ஆனால் சங்கிலியும் மரமும் வலுவானவை. குட்டிக்கு இப்படி கட்டி போடப்பட்டு பழக்கம் இல்லை. ஆகவே அது முட்டிக்கொண்டும் சங்கிலியை பற்றி இழுத்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் பயன் ஏதும் இல்லை. அந்த குட்டிக்கு தான் எவ்வளவுதான் பற்றி இழுத்தாலும் உதவாது என்பது அறிந்து கொள்ளும் நாள் ஒன்று வரும். அன்று அந்த செயல்களை நிறுத்தி கொண்டு அசையாது நின்றுவிடும். இப்போது அது பழக்கப்பட்டு விட்டது. அந்த குட்டி யானை வலுவான பெரிய யானை ஆனவுடன் ஒரு பலவீனமான கயிற்றால் ஒரு சிறிய கம்பில் கட்டப்படுகிறது. ஒரே இழுப்பில் அந்த யானையால் சுலபமாக வெளியேறி போய்விட முடியும். ஆனால் அது எங்கும் போவதில்லை. ஏனெனில் அது பழக்கப்பட்டு விட்டது. மனிதர்களும் தெரிந்தோ தெரியாமலோ கீழ் வருவனவற்றால் பழக்கப்படுத்தப்பட்டு விடுகிறார்கள். படிக்கும் புத்தகங்கள், பார்க்கும் திரைப்படங்களும் டிவி நிகழ்ச்சிகளும், கேட்கும் இசை, பழகும் மனிதர்கள். வேலைக்கு காரில் போகும்போது பல நாட்கள் தினமும் அதே இசையை கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த ஒளிநாடா கருவி பழுதடைந்து போகும்போது நாம் எந்த ராகத்தை முணுமுணுப்போம் என்று ஊகித்து பாருங்கள். பைத்தியக்காரத்தனம் என்பது ஒன்றையே திரும்ப செய்து கொண்டு பல்வேறு விளைவுகளை எதிர்பார்ப்பது என்று விளக்கப்படும். நீங்கள் செய்வதையே செய்து கொண்டிருந்தால் பெறுவதையே பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஒரு பழக்கத்தை மாற்றுவது பற்றிய மிகவும் கடினமான விஷயம் என்னவென்றால் வேலைக்கு உதவாததை மறப்பதும் நல்லவித பழக்கங்களை புதிதாக கற்பதுமே ஆகும். கிக்கோ கொள்கை. கணினியின் தொடரான கிக்கோ என்பது மிக சரியானதாகும். குப்பை உள்ளே, குப்பை வெளியே. எதிர்மறை உள்ளே, எதிர்மறை வெளியே. முறையானவை உள்ளே, முறையானவை வெளியே. நல்லது உள்ளே, நல்லது வெளியே. நம்முடைய உள்ளீடானது வெளியீட்டிற்கு சமமாகும். நமது உள் மனது எதையும் பாகுபடுத்துவதில்லை. நமது உள் மனதில் எதை வைப்பது என்று நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோமோ அதையே உள்மனதும் ஏற்றுக்கொள்ளும். நமது நடத்தையும் அதனை பிரதிபலிக்கும். நல்லதற்கோ கெட்டதற்கோ நமது ஒழுக்கத்தையும் சிந்தனையையும் கலாச்சாரத்தையும் பாதிக்கக்கூடிய செல்வாக்கை டிவி பெற்றிருக்கிறது.
டிவி பயனுள்ள பல தகவல்களை தருகின்ற அதே சமயத்தில் நமது ரசனையை தரம் தாழ்த்துவதற்கும் நமது ஒழுக்கத்தை களங்கப்படுத்துவதற்கும் இளங்குற்றவாளிகள் பெருகுவதற்கும் முதன்மையான காரணமாக இருக்கிறது. அதுவே பேச்சு சுதந்திரம் அல்லது டிவி சுதந்திரம் என்று சொல்லப்படுவதற்கு நாம் கொடுக்கும் விலையாகும். 18 வயதிற்குள் டிவியில் ஒருவன் பார்க்கும் வன்முறை நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 2 லட்சம் ஆகும். 2 லட்சத்திற்கு மேலாகும். விளம்பரதாரர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை பழக்கப்படுத்துவதில் சிறந்தவர்கள். விளம்பரங்கள் பொருட்களை விற்கின்றன என்பது வெளிப்படை. இல்லாவிட்டால் கம்பெனிகள் ஏன் விளம்பரப்படுத்தப்பட வேண்டும்? நாம் டிவி விளம்பரத்தை பார்க்கும் போதோ அல்லது ரேடியோவில் விளம்பரத்தை கேட்கும் போதோ நமது மனது அதை கேட்டுக்கொண்டிருப்பதில்லை. ஆனால் நமது உள் மனது திறந்திருக்கிறது. அதில் எதெல்லாம் அடைத்து நிரப்பப்படுகிறதோ அதையெல்லாம் நாம் பெறுகிறோம். நீங்கள் எப்போதாவது டிவியுடன் வாதிட்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. நாம் திரைப்படங்களுக்கு போகும்போது சிரிக்கிறோம், அழுகிறோம். நாம் உட்காரம் இருக்கையில் எதையாவது அவர்கள் வைத்திருப்பதால் நாம் இப்படியெல்லாம் செய்கிறோமா? அல்லது உணர்வு பூர்வமான உள்ளீட்டிற்கு உடனடியான உணர்வு பூர்வமான வெளியீடு இருப்பதனாலா? உள்ளீட்டை மாற்றங்கள் வெளியீடு மாறிவிடும். வெளிப்புற மனதும் உள்புற மனதும், த கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். நமது வெளிப்புற மனதிற்கு சிந்திக்கும் திறன் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இதனால் எதையும் ஏற்றுக்கொள்ளவோ ஒதுக்கவோ முடியும். ஆனால் உள் மனதால் ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் முடியும். உள்ளீட்டை பொறுத்த மட்டும் அது வேறுபடுத்துவதே இல்லை. நமது மனதினுள் பய எண்ணங்களையும் சந்தேக எண்ணங்களையும் வெறுப்பு எண்ணங்களையும் நிரப்பினால் நமது சுய ஆலோசனைகள் அவற்றை தூண்டிவிட்டு உண்மையாக்கிவிடும். உள்மனது ஒரு தகவல் வங்கி. இரண்டினில் உள்மனதே மிகவும் சக்தி வாய்ந்தது. உள்மனது கார் போன்றது என்றால் வெளிமனது காரோட்டி போன்றதாகும். ஆக சக்தி என்னவோ காரில் இருந்தாலும் அதன் கட்டுப்பாடு என்னவோ காரோட்டியிடம்தான் இருக்கிறது. உள்மனது நமக்கு சாதகமாகவோ எதிராகவோ செயல்படும். இது அறிவுபூர்வமானது இல்லை. நாம் வெற்றி பெறவில்லை என்றால் நமது உள்மனதை வேறு முறையில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். உள்மனது ஒரு தோட்டம் போன்றது. அதில் நீங்கள் என்ன விதைக்கிறீர்கள் என்பது அதற்கு பொருட்டல்ல. அது நடுநிலையானது. அதற்கு எந்தவித பிரியமும் இல்லை. ஆனால் நல்ல விதைகளை நீங்கள் விதைத்தால் நல்ல தோட்டம் அமையும். இல்லாவிட்டால் களைகளே பயங்கரமாக வளர்ந்துள்ளதை பார்ப்பீர்கள். இதற்கு மேலும் ஒரு படி மேலே போய் நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் நல்ல விதைகளையே விதைத்தாலும் கூட களைகளும் வரலாம். களை எடுத்தல் விடாது தொடர வேண்டும். மனித மனமும் இதற்கு மாறுபட்டதல்ல. நல்ல வித எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் ஒரே சமயத்தில் மனதில் இடம்பெற முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு பெரிய நிகழ்ச்சியின் போது ஒரு 30 வினாடி விளம்பரத்திற்கு கிட்டத்தட்ட $1 மில்லியன் கம்பெனிகள் செலவழிக்கின்றன. அதற்கான பலனையும் அவர்கள் பெறுகிறார்கள் என்பது யதார்த்தம். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியின் குளிர்பானத்தையோ அல்லது பர்பஸையோ நாம் விளம்பரத்தில் பார்த்துவிட்டு சிறப்பங்காடிக்கு சென்று அந்த கம்பெனியின் பொருளையே வாங்குகிறோம். அந்த கம்பெனியின் பெயர் இல்லாத எந்த ஒரு குளிர்பானத்தை நாம் விரும்புவதில்லை. ஏனென்றால் நாம் பழக்கப்படுத்தப்பட்டு இருப்பதால் அதற்கு தகுந்தபடி செயல்படுகிறோம். வெற்றி அடையவும் கூட நாம் நல்ல விதத்தில் பழக்கப்பட வேண்டும். நாம் எப்படி பழக்கப்படுகிறோம்? How do we get programmed? நாம் எப்படி ஒரு சைக்கிளை ஓட்ட கற்றுக்கொண்டோம் என்பதை நினைத்து பாருங்கள். இதில் 4 நிலைகள் உள்ளன. முதல் படிநிலை தன்னுணர்வற்ற திறனின்மை எனப்படும். இந்த நிலையில் நமக்கு தெரியாது என்பதை நமக்கு தெரியாது. குழந்தைக்கு ஒரு சைக்கிளை ஓட்டுவது என்பது என்னவென்று தெரியாது. தன்னுணர்வற்றது. மேலும் அதனால் ஒரு சைக்கிளை ஓட்டவும் முடியாது. திறனின்மை. இதுவே தன்னுணர்வற்ற திறனின்மையின் நிலையாகும். இரண்டாம் படிநிலை தன்னுணர்வுடைய திறனின்மை எனப்படும். இந்த நிலையில் குழந்தை வளர்கிறது. சைக்கிளை ஓட்டுவது என்றால் என்ன என்பதை அறிகிறது. ஆனால் சைக்கிளை அதனால் ஓட்ட முடிவதில்லை. ஆதலால் அக்குழந்தை தன்னுணர்வுடன் இருந்தாலும் திறனின்றி இருக்கிறது. ஆனால் பிறகு அது கற்க தொடங்குகிறது. இப்போது 3ஆம் படிநிலை. இதனை தன்னுணர்வான திறன் எனலாம். இப்போது அதனால் ஒரு சைக்கிளை ஓட்ட முடியும். ஆனால் அதை ஓட்டும் ஒவ்வொரு முறையும் அது பற்றி சிந்திக்க வேண்டும். ஆக சிந்தனையோடும் முயற்சியோடும் அந்த குழந்தை ஒரு சைக்கிளை ஓட்டும் திறனுடையது ஆகிறது. 4வது நிலை தன்னுணர்வற்ற திறன் எனப்படும். தொடர்ந்த பயிற்சியின் மூலம் ஓட்டுவது பற்றிய சிந்தனையே இல்லாமல் சைக்கிளை ஓட்டும் திறனை குழந்தை பெறுகிறான். இது தானாகவே செயல்பாடு ஆகின்றது. சைக்கிளை ஓட்டும் போது பிறரிடம் அவன் பேசலாம், பிறருக்கு கையசைக்கலாம். அதாவது தன் உணர்வற்ற திறன் என்ற நிலையை அவன் அடைந்து விட்டான். இந்த நிலையில் நமக்கு கூர்ந்த கவனமோ சிந்தனையோ தேவையில்லை. ஏனென்றால் அது தன்னியல்பாக ஆகிவிட்டது. இந்த நிலையையே நமது எல்லா நல்லவித பழக்கங்களும் அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.
துரதிருஷ்டவசமாக தன்னுணர்வற்ற திறனுள்ள படிநிலையில் சில எதிர்மறை பழக்கங்களும் நம்மிடம் சேருகின்றன. இது நமது முன்னேற்றத்திற்கு தடையாகும். கிட்டத்தட்ட 90% புகைப்பிடிப்பவர்கள் 20 வயதிற்குள் இவ்வாறு ஆகிவிடுவதாக ஆய்வுகள் காட்டியிருக்கின்றன. 21 வயதுக்குள் ஒருவர் புகைப்பிடிப்பவர் ஆகாவிட்டால் அவர் அப்பழக்கத்திற்கு அடிமையாவதற்கு மிகவும் குறைந்த வாய்ப்பே இருக்கிறது. இது எதை நிரூபிக்கிறது என்றால், புகைப்பிடிப்பது என்பது உள் மனதிற்குள் பழக்கப்படுத்துவது என்பதும் இப்பழக்கம் சிறு வயதிலேயே தொடங்கிவிடுகிறது என்பதும் தான். இயற்கை வெற்றிடத்தை வெறுக்கிறது. எனக்கு 12 வயதிலும் 14 வயதிலும் 2 மருமகன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் டென்னிஸ் ஆடுவதில் தீவிர ஆர்வம் உள்ளவர்கள். ஒரு நாள் அவர்களுடைய அப்பா, இந்த விளையாட்டு மிகவும் விலை உயர்ந்ததாக ஆகிவிட்டது. மட்டைகளுக்கும் பந்துகளுக்கும் விளையாட்டு மைதானத்திற்கும் இவர்கள் கட்டணத்தை கட்டி வருகிறார்கள். இப்போது ஒரு பயிற்சியாளர் வேறு இருக்கிறார். இதற்கெல்லாம் அதிக பணம் தேவைப்படுகிறது என்று என்னிடம் சொன்னார். உடனே நான் அவரிடம், எதோடு ஒப்பிட்டு இது விலை உயர்ந்தது என்கிறீர் என்று கேட்டேன். அவர்களை டென்னிஸ் விளையாட்டிற்கு போக விடாமல் நிறுத்திவிட்டால் கொஞ்சம் பணத்தை மிச்சப்பிடிக்கலாம். ஆனால் அவர்கள் விளையாடுவதை நிறுத்திவிட்டு பள்ளியிலிருந்து நேரே வீட்டிற்கு வந்துவிட்டால் அவர்கள் அவ்வளவு நேரத்தையும் சக்தியையும் வைத்துக்கொண்டு அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்று கேட்டவுடன் கொஞ்ச நேரம் அவர் அமைதியாகி பிறகு அவர்களை தொடர்ந்து விளையாட வைக்கவே எண்ணுகிறேன். இந்த வகையில் பார்த்தால் இது மலிவானதே என்றார். அவர்களை நல்லவித செயற்பாடுகளில் ஈடுபடும்படியாக வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்தார். இல்லாவிட்டால் அவர்கள் எதிர்மறையால் ஈர்க்கப்படுவார்கள். ஏனென்றால் இயற்கை வெற்றிடத்தை வெறுக்கிறது. ஒன்று நமக்கு நல்லவித தன்மை இருக்க வேண்டும், அல்லது எதிர்மறை தன்மை இருக்க வேண்டும். இங்கே நடுநிலை தன்மைக்கு இடமில்லை. பண்பு உருவாதல் என்பது ஒரு பழக்கமாகி விடுகிறது. நாம் ஒரு இனிய பண்பை உருவாக்கி கொள்ள விரும்பினால் நமது பழக்கங்களை மிக உன்னிப்பாக பரிசோதிக்க வேண்டும். எப்போதாவது ஒரு முறை தவறாக மனம் போன போக்கில் ஈடுபடுவது என்று தொடங்கி அதுவே நிரந்தர குறையாக மாறிவிடுகிறது. நீங்களே உங்களை கீழ்வரும் கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களது வேலையின் தரம் கீழிறங்க நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? நீங்கள் ஊர்க்கதை பேசுவதில் ஈடுபடுகிறீர்களா? பொறாமையும் தான் என்ற அகந்தையும் நீங்காத தோழர்களா? மற்றவர் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு நடக்கும் திறன் குறைந்த அளவில் இருக்கிறதா? இவ்வாறு சொல்லிக்கொண்டே போக முடியும். நாம் பழக்கங்களின் படைப்புகளாகும். இவ்வாறு இருப்பது நல்லதே. ஏனென்றால் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு முன்னால் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்றால் நம்மால் எதையுமே செய்ய முடியாது. அதற்கு போதுமான நேரமும் இல்லை. நமது எண்ணங்களை சுய ஒழுக்கத்தாலும் கட்டுப்பாட்டாலும் வழிக்கு கொண்டு வருவதன் மூலம் நமது பழக்கங்களை நாம் கட்டுப்படுத்துகிறோம். இதற்கு உள்மனதின் சக்தியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது குழந்தை பருவத்திலேயே பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இவை பெரியவனாகும் போது பண்பை உருவாக்குகின்றன. இளமையிலேயே நல்ல விஷயங்களை விதையுங்கள். ஆனால் எதையுமே தொடங்குவதற்கு காலம் கடந்து விடுவதில்லை. நல்லவித தன்மையோ அல்லது எதிர்மறை தன்மையோ அதனால் நாம் பாதிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் நாம் சற்று வித்தியாசப்படுகிறோம். புதிய பழக்கங்களை கற்க நேரம் அதிகமானாலும் ஒரு முறை நல்ல பழக்கங்களை கற்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கு அது புது அர்த்தம் கிடைக்கிறது. நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் பழக்கங்களே ஆகும். பழக்கங்கள் எல்லாமே இன்ப துன்ப கொள்கையை சார்ந்தது. துன்பத்தை தவிர்க்கவோ அல்லது இன்பத்தை அடையவோ தான் நாம் எதையும் செய்கிறோம். லாபம் பெறுவது வலியை விட அதிகமாக இருக்கிற வரை நாம் அந்த பழக்கத்தை தொடர்கிறோம். ஆனால் லாபத்தை விட வலி அதிகமாக இருக்கும்போது நாம் அதை விட்டு விடுகிறோம். உதாரணத்திற்கு, ஒரு டாக்டர் புகைப்பிடிப்பவனை பார்த்து புகைப்பிடிப்பதை நிறுத்த சொன்னதற்கு அவன் சொன்னான், என்னால் முடியாது டாக்டர், இது ஒரு பழக்கம். எனக்கு இதில் இன்பம் இருக்கிறது. இங்கே வலியை விட இன்பம் பெரிதாக இருக்கிறது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய மருத்துவ பிரச்சனை வந்ததும் டாக்டர் அவனிடம், நீ உயிர் வாழ விரும்பினால் உடனடியாக நீ புகைப்பிடிப்பதை நிறுத்தியாக வேண்டும் என்று கூறினார். அவன் புகைப்பிடிப்பதை உடனே நிறுத்திவிடுகிறான். இங்கே இன்பத்தை விட வலியே பெரிதாக இருக்கிறது. மாற்றத்திற்கான எதிர்ப்பு, ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். தங்களது எதிர்மறை பழக்கங்களை தெரிந்து கொண்ட பின்னும் அல்லது அவற்றை பற்றிய விழிப்புணர்வை கொண்ட பின்னும் கூட மக்கள் ஏன் மாறுவதில்லை? அவர்கள் மாறாததன் காரணம் அவர்கள் பொறுப்பேற்க மறுப்பதே ஆகும். மேலும் வலியை விட அதை தொடர்வதில் உள்ள இன்பம் பெரிதாக இருக்கிறது அவர்களுக்கு. மாறுவதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், மாறுவதற்கான கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம், மாற முடியும் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், மாறுவதற்கு தேவையான விழிப்புணர்வு இல்லாமலும் இருக்கலாம். இவை எல்லாமே நமது எதிர்மறை பழக்கங்களை ஒதுக்குவதிலிருந்து நம்மை தடுக்கிறது. அனைவருக்குமே தேர்ந்தெடுத்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் எதிர்மறை பண்பை மறந்துவிட்டு அதுவே போய்விடும் என்று நம்பலாம். இது கண்மூடித்தனமான அணுகுமுறை. அல்லது அதனை எதிர்கொண்டு சந்தித்து
வாழ்க்கை முழுவதும் அது வராமல் தடுத்து விடலாம். நடத்தை மாற்றம் என்பது பகுத்தறிவின்மையால் ஏற்படும் பயங்களை கடந்து விடுவதிலிருந்து, மெத்தன மனநிலையிலிருந்து வெளிவருவதிலிருந்து வருகிறது. பயம் என்பது நாமே கற்றுக்கொண்ட ஒரு நடத்தையாகும். இவை எளிதாக மறந்தும் விடலாம். எதிர்மறை பழக்கங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு பொதுவாக தரப்படும் பல சாக்கு போக்குகள் சில. அந்த முறையிலேயே தான் நாங்கள் எப்போதும் செயல்பட்டிருக்கிறோம். அந்த முறையில் நாங்கள் எப்போதும் செய்ததில்லை. அது என்னுடைய வேலை இல்லை. அதில் ஒன்றும் அதிக வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. நாம் அதிக வேலையாக இருக்கிறேன். நல்லவித பழக்கங்களை உருவாக்குதல். எப்போது வேண்டுமானாலும் நாம் மாறலாம். நமது வயது என்னவாயினும், நமது பழக்கம் எவ்வளவு பழையதாயினும், விழிப்புணர்வு மூலம் நடத்தையை மாற்றும் உக்தியை பயன்படுத்துவதன் மூலமும் இதை செய்யலாம். வயதான நாய்க்கு புதிய யுக்திகளை கற்றுத்தர முடியாது என்பதை நாம் அடிக்கடி கேட்கிறோம். நாம் மனிதர்கள், நாய்கள் இல்லை. யுக்திகள் செய்வதும் இல்லை. நமக்கு ஆபத்து உண்டாக்கும் நடத்தையை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். அதே சமயம் நல்லவித நடத்தையை கற்றுக்கொள்ளவும் முடியும். வெற்றி பெற்றவர்களின் ரகசியமே தோல்வி அடைந்தவர்கள் செய்ய விரும்பாத, அவர்கள் செய்திராத காரியங்களை செய்கிற பழக்கத்தை வளர்த்து கொண்டதில் தான் இருக்கிறது. தோல்விகரமானவர்கள் செய்ய விரும்பாதவற்றை பற்றி எண்ணி பாருங்கள். இவற்றை வெற்றி பெற்றவர்களும் செய்ய விரும்புவதில்லை. ஆனாலும் எப்படியோ அவற்றை செய்து விடுவார்கள். உதாரணத்திற்கு, தோல்விகரமானவர்கள் கட்டுப்பாட்டையும் கடின உழைப்பையும் கடமை பொறுப்பையும் விரும்புவதில்லை. வெற்றிகரமானவர்கள் கூட கட்டுப்பாட்டையும் கடின உழைப்பையும் விரும்புவதில்லை. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தினந்தோறும் அதிகாலை எழுவதற்கும் பயிற்சி செய்வதற்கும் வேண்டிய கட்டுப்பாட்டை விரும்பாவிட்டாலும் வேறு வழியின்றி இவற்றை செய்தே தீருவார். ஆனால் அவர்கள் அவற்றை எப்படியாவது செய்தே தீருவார். ஏனென்றால் தோல்விகரமானவர்கள் செய்ய விரும்பாதவற்றை செய்கின்ற பழக்கத்தை வெற்றியாளர்கள் உருவாக்கி கொண்டு விட்டனர். எல்லா பழக்கங்களுமே முதலில் சிறிதாகவே தொடங்கினாலும் நாளடைவில் உடைக்க முடியாத அளவிற்கு மிகவும் கடினமாக ஆகிவிடுகின்றன. மனப்பாங்குகள் எல்லாம் பழக்கங்களே ஆகும். இவற்றை மாற்றிவிடலாம். இது புதிய நல்ல பழக்கங்களால் பழைய எதிர்மறை பழக்கங்களை உடைப்பதும் மாற்றுவதும் ஆகும். கெட்ட பழக்கங்களை விட்டு வெளிவருவதை விட அவை வராமல் தடுப்பதே சுலபமாகும். ஆசையை விட்டு வெளிவருவதிலிருந்து நல்ல பழக்கங்கள் வரும். மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியின்மையும் ஒரு பழக்கமே ஆகும். ஒரு பழக்கமாக ஆகும் வரை திரும்ப திரும்ப எடுக்கப்படும் தன்னுணர்வுள்ள முயற்சியின் பலனே சிறப்பு நிலை ஆகும். எதுவுமே ஒரு பழக்கமாவதற்கு போதுமான பயிற்சி தேவை. நம்மை கீழே தள்ளிவிடுகிற சில எதிர்மறை பழக்கங்கள் நம் எல்லோரிடமும் இருக்கின்றன. ஒரு 15 நிமிடங்கள் தனியாக எந்த தொந்தரவும் இல்லாமல் அமர்ந்து உங்களை தடம் புரள வைக்கும் தீய பழக்கங்களை பட்டியலிடுங்கள். இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.